தற்பொழுது வெளியாக இருக்கும் அண்மை செய்தி, ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் விபத்துக்குள்ளானதில் ராணுவ வீரர்கள் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. வீரர்கள் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. காஷ்மீரில் டோடோ எனும் பகுதியில் ராணுவ வீரர்களை ஏற்றி சென்ற வாகனம் 200 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விபத்தில் ராணுவ வீரர்கள் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. விபத்தில் வீரர்கள் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். யோகேஸ்வரன், விபத்து தொடர்பான முழு விவரம். ஜம்மு காஷ்மீர்ல 10 ராணுவ வீரர்கள் ஒரு பெரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற சோகமான தகவல் என்பது ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றக்கூடிய அந்த பணிகள் என்பது வழக்கமாக நடைபெறக்கூடிய பணிகள். இந்த நிலையில்தான் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய டோடா எனும் பகுதியில இந்திய ராணுவ வீரர்களை அழைத்து சென்ற கனரக வாகனம் ஒன்று 200 அடி பள்ளத்துல விழுந்ததன் காரணமாக அதில் பயணித்த 10 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தம் 20க்கும் மேற்பட்டோர் பயணித்த நிலையில 10 பேர் சம்பவ இடத்திலேயே வீரமரணம் அடைந்து விட்டதாகவும், மீதம் இருக்கக்கூடிய 10 பேர் படுகாயங்களோடு பள்ளத்தாக்கு பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட நிலையில ராணுவ ஹெலிகாப்டர் உதவியோடு பதர்வா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் ஊடகவியலாளர்கள் அதிகாரப்பூர்வமான தகவல்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீரினுடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவும் இந்த விபத்து குறித்தான தகவல்களை அதிகாரப்பூர்வமாக ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மாளிகை தரப்பான அதிகாரப்பூர்வ பக்கங்கள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில வழக்கமான ராணுவ வீரர்களை அந்த பணி மாற்றங்கள் செய்யப்படும் போது அவர்களை அழைத்து செல்வதற்காக பயன்படுத்தப்படும் இந்த கனரக வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது ராணுவ வாகனமானது கட்டுப்பாட்டை இழந்ததன் காரணமாக அந்த 200 அடி பள்ளத்தாக்குல விழுந்திருக்கிறது. உடனடியாக இது குறித்தான தகவல் என்பது அருகாமையில் இருக்கக்கூடிய பதர்வா காவல் நிலையம் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில மீட்பு பணிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும், இதன் அடிப்படையில அங்கு நடைபெற்ற மீட்பு பணிகளில் 10 மேற்பட்டோர் படுகாயங்களோடு மீட்கப்பட்டு ஹெலிகாப்டர்கள் உதவியோடு அவர்கள் விரைவாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக துணைநிலை ஆளுநர் மாளிகை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துரதிருஷ்டவசமாக இந்த விபத்துல 10 ராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைந்து விட்டார்கள். அவர்கள் குடும்பத்தினரோடு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்றும், உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் குடும்பத்தினருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாக துணைநிலை ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ராணுவ மட்டத்திலான விசாரணைக்கும் இந்த விபத்து குறித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த விபத்து நேரிட்டது என்பது குறித்தான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும், விசாரணையின் முடிவில் இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்தான முழு தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் ராணுவ அதிகாரிகள் தரப்பிலிருந்து தேசிய ஊடக செய்தியாளர்களும் தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். யோகேஸ்வரன், தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.